class 6 chapter 3 3.8 mental math. ஸோ நமக்கு இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் இருக்க நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்பர் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த 38,800 அப்படின்றத மிடில் இருக்கிற நம்பரால் கால்குலேட் பண்ணணும். ஸோ மிடில் இருக்கிற நம்பர்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க? ஒரு 25,000, 400, ரெண்டு ஆரோவும் ஒரே இதில் இருக்கு பாருங்க. 400 அண்ட் 13,000 இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் 38,800. இங்கே வந்து நம்ம ஆடும் பண்ணலாம், சப்ட்ராக்டும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க which is 3,400. 3,400க்கு அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,400 2 டைம்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு 400. 1,500 2 டைம்ஸ்ங்கிறது 1,500 ப்ளஸ் 1,500 வரும் ப்ளஸ் 400 மூணையும் ஆட் பண்ணால் 3,400 அப்படின்ற இந்த வேல்யூ வருது. ஸோ மிடில் இருக்கிறத டிஃப்ரெண்டான மெத்தட்ஸில் ஆட் பண்ணி வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். கீழே வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்த 14,000, 15,000, 16,000 இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வேல்யூஸையும் நம்மளை சூஸ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடில் இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் 31,000 எடுத்துக்கோங்க. இந்த 31,000க்கு நான் என்னெல்லாம் வேல்யூ எடுக்கலாம் நம்ம? ஸோ 31,000க்கு ஒரு 25 நியர்னர் வேல்யூவாக எடுக்கணும். அதனால ஒரு 25,000 எடுத்துக்கலாம். அண்ட் 25,000ஓட சேர்ந்து நான் இந்த 1,500 ஒரு 4 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். 4 டைம்ஸ் எடுத்தால் எனக்கு என்ன வந்துடும்னா 6,000 வரும். ஸோ 25,000 ப்ளஸ் 1,500 4 டைம்ஸ் எடுக்கிறோம். 4 டைம்ஸ் போது அது ஒரு 6,000. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 31,000 வரும். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கேருந்து பிக் பண்ண போகிறோம். Adding and subtracting. So here using the number in the boxes. இந்த பாக்ஸில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ஆடும் பண்ணலாம், சப்ட்ராக்டும் பண்ணலாம். நமக்கு இந்த ஆன்சர் வரணும். ஃபர்ஸ்ட் ஒன் 39,800. அது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா 40,000ல் 800 இந்த பாக்ஸில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸை 2 டைம்ஸ் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆடும் பண்ணலாம், சப்ட்ராக்டும் பண்ணலாம். நமக்கு அந்த ஆன்சர் வரணும். ஸோ இப்போ நம்ம அதை கால்குலேட் பண்ணலாமா? ஓகே, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அடுத்தது? 45,000. ஸோ 45,000க்கு நியரராக இருக்கிறது 40,000. அதனால 40,000 பிக் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னும் ஒரு 5,000 இருந்தால் நமக்கு வேல்யூ கரெக்டாக இருக்கும். அந்த 5,000க்கு நம்ம என்ன பண்ணலாம்? 5,000க்கு நியரராக நமக்கு வேல்யூ கிடையாது. அதனால நான் 7,000 எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 7,000 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 47,000 வந்துடும். 47,000 வேண்டாம், 45 தான் வேணும். அப்போ அதுலேருந்து ஒரு 1,500 சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? இந்த 7,000 எடுத்துக்கிட்டோம், இந்த 1,500 எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 47. 47ல் 1,500 நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டா, மைனஸ்க்கு கொடுத்துருக்கோம். ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 45,500 வந்திருக்கோம். பட் எனக்கு தேவை 45,000. இப்போ இங்கே 500 இருக்கா, அதை மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா இல்லை. பட் என்ன பண்ணலான்னா இந்த 800 ஆட் பண்ணலாம். 800 ஆட் பண்ணி அதில் 300 மைனஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 800 மைனஸ் 300லேருந்து எனக்கு என்ன கிடச்சிருச்சு? 500 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். 47ல் வந்து 1,500 மைனஸ் பண்ணும்போது 45,500. 800 ஆட் பண்ணும்போது நமக்கு 45,500 46 சம்திங் வந்துருச்சு. ஸோ இதை வந்து மாற்றி எழுதணும் நம்ம. இது எப்படி மாற்றி எழுதலாம்? எனக்கு 300 நான் மைனஸ் பண்ணுறேன். 300 மைனஸ் பண்ண போகிறோம். 300 ஆட் பண்ணிவிட்டு 800 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கா பாருங்கள். 47, 45,500 ஆட் பண்ணுறது 300. அப்போ 45,800 மைனஸ் பண்ணுறது 800. அதனால எனக்கு 45,000 வந்துருச்சு.
இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வேல்யூக்கு கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 5900. 5900 அப்படின்றது ஒரு 4 டிஜிட் வேல்யூ தான். இந்த 4 டிஜிட் வேல்யூன்றதுனால எனக்கு இங்க இருக்கிற 40. ஸோ இந்த 5900 வரதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 7000 எடுத்துக்கிட்டேன். ஸோ 7000லேருந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 800 நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னவாகும், 6200 ஆகும். இன்னொரு 300 நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு டைரெக்டாகவே 5900 வந்துருச்சு. ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளாக இந்த வேல்யூ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பாருங்க, 17500. 17500 அது 5 டிஜிட்ன்றதுனால நான் ஒரு 12000 பிக் பண்ணிக்கிட்டோம். 12000ஓட சேர்ந்து எனக்கு 7000யும் நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 7000க்கு அப்புறமா எனக்கு இப்போவே 19000 வந்துருச்சு. இதுலேருந்து எனக்கு ஒரு 1500 இங்கே இருக்கிற வேல்யூஸ் தான் பிக் பண்ணும், வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. 1500 பிக் பண்ணிட்டாலே 17500 அப்படின்ற இந்த வேல்யூ வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21400 இருக்கு. 21400ன்றது ஒரு 5 டிஜிட் வேல்யூ. அப்போ 40000 இல்லைன்னா 12000லேருந்து வரணும். ஸோ 12000லேருந்து நீங்கள் வரும்போது 12 + 7 19, 19 + 1500 21500 வரும். சாரி 2500 வரும். 2500லேருந்து நான் ஃபர்தராக ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ எனக்கு 21400 வருது, கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 40000 பல்காக பிக் பண்ணிக்கலாம். 40000லேருந்து 12000 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ 40ல் 12 போயிடுச்சுன்னா 28 வந்துருச்சு. இன்னும் ஒரு 7000யும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ 19 ரிமூவ் பண்ணிட்டோம். 19 ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு 21 வந்துருச்சு. ஸோ 21000 வந்ததுக்கு அப்புறமா எனக்கு 400 வேணும். ஸோ இந்த 21000 இங்கேயே எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துருச்சு. ஜஸ்ட் 400 இருந்தால் போதும். இந்த 400க்கு 1500 ஆட் பண்ணுறேன். 1500 ஆட் பண்ணும்போது 22500 இருக்கு. இதுலேருந்து 800 300 ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு 21400 வருது. எனக்கு இந்த வேல்யூ வரணும், அதுக்கு நான் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மென்டலி நான் கால்குலேட் பண்ணி ஒரு ஒரு வேல்யூவாக ஆட் அண்ட் ரிமூவ் கொடுத்துட்டே வரேன். ஃபிகர் இட் அவுட். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து an example of adding 5 digit and another 5 digit value. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சினாரியோஸ் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 5 digit + 5 digit to give a 5 digit sum more than 90,000. ஸோ இதை விட அதிகமாக இருக்கணும், ஆனால் ஆன்சர் எதுவாக இருக்கணும், 5 டிஜிட்டாக தான் இருக்கணும். ஸோ 90,000ல் வரணும் அப்படின்றதுனால ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 5 digit, ஃபர்ஸ்ட் 5 digit என்னவா எடுத்துக்கலாம், நம்ம நியர்லி 90,000ல எடுத்துக்கலாமா? ஓகே, 90,000 எடுத்தா எக்ஸீட் ஆகிடும். ஸோ ஒரு 85,000 வேல்யூ எடுத்துக்கிட்டேன். அடுத்த 5 digit வேல்யூ, நெக்ஸ்ட் இருக்க 5 digit வேல்யூ ஒரு 14,000 எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அது 90,250 விட அதிகமாக இருக்கணும், 5 டிஜிட்டாக இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஈஸியாக இருக்கிறதுக்காக ஜீரோஸில் எடுத்துக்கிட்டேன், 9 9. ஸோ 99,000ன்றது இட்ஸ் அ 5 டிஜிட் நம்பர் அண்ட் எதை விட கிரேட்டராக இருக்குது, 90,250 விட கிரேட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், 5 digit + 3 digit to give a 6 digit sum. ஸோ ஒரு 5 டிஜிட்டும் 3 டிஜிட்டும் ஆட் பண்ணால் 6 டிஜிட்டில் வரணும். ஸோ செகண்ட் கொஸ்டின், அப்போ 3 டிஜிட் ஆட் பண்ணாலே அது 6 டிஜிட்க்கு மாறணும்னா என்னோட 5 டிஜிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ எல்லாமே 9 வச்சு எழுதியாச்சு. அடுத்தது ஒரு 3 டிஜிட், இது எந்த வேல்யூ கொடுத்தாலுமே இது எக்ஸீட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு 155 அப்படின்னு ஒரு சின்ன நம்பர் கொடுத்துட்டேன். இதோட சம் பாருங்க, 14, it's 15, okay, it's 10.
ஸோ இது ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்துருச்சா? இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஒரு 5 டிஜிட் ஒரு 3 டிஜிட் ஆட் பண்ணாலே எனக்கு 6 டிஜிட் வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன், ஒரு 4 டிஜிட் இன்னொரு 4 டிஜிட்டை ஆட் பண்ணா எனக்கு 6 டிஜிட்ல சம் வரணும். ஸோ அப்போ 4 டிஜிட்டை ஆட் பண்ணாலே 6 டிஜிட் வரணும் அப்படின்னா என்னோட 4 டிஜிட் என்னவா இருந்திருக்கலாம்? ஸோ நான் மேக்ஸிமம்கான 4 டிஜிட் இன்னொரு 4 டிஜிட்டும் அதே மேக்ஸிமம் 4 டிஜிட் வேல்யூ எடுத்துக்கிறேன். இதை ஆட் பண்ணுவோம். 9 and 9 வந்து 18, 18 plus 1 19, 18 plus 1 19, 18 plus 1 19. இங்க ஆன்சர் நாட் பாசிபிள். ஏன்னா நான் மேக்ஸிமம் 4 டிஜிட் நம்பர் எடுத்தாலே ஆட் பண்ணா எனக்கு 5 டிஜிட் தான் வருது. ஸோ ஆடிங் 4 digit plus another 4 digit will give a 5 digit. So it is not possible. It is not possible to get 6 digit. So வரவே வராது to get a 6 digit value. So இது ஒரு part. Next fourth one, 5 digit plus another 5 digit to give a sum of 6 digit sum. So இது வந்து நமக்கு ரொம்ப simple. 5 digit plus 5 digitனாலே 6 digit வந்துரும் நமக்கு 4. So first 5 digit கான value, இந்த 5 digit வந்து நான் maximum எடுத்துக்கிறோம். So 99999. அடுத்த 5 digit value எந்த நம்பர் எடுத்தாலும் நமக்கு 6 digit ஆயிடும். So 14632 ஆட் பண்ணுங்க. 9 plus 2 1, 10 plus 3 13, 10 plus 6 16, 10 plus 4 14, 11. ஸோ நான் வந்து மினிமமா எந்த 5 டிஜிட் எடுத்தாலும் எனக்கு அது 6 டிஜிட் கொடுத்துரும். இட் இஸ் பாசிபிள். இதுலயே சினாரியோ 5 digit plus 5 digit to give 18,500. ஸோ 18,500 வர மாதிரி ரெண்டு 5 digit வேல்யூ எடுத்துக்கணுன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 digit வேல்யூவே என்னது? மினிமமான 5 digit வேல்யூ அப்படின்றது 10,000. ஸோ 1 with 4 zeros. இதுதான் மினிமம் 5 digit. நான் அடுத்த 5 digit நான் எடுக்கும்போது மினிமம் இதுதான் போது நான் நெக்ஸ்ட் 5 டிஜிட்டும் இதுதான் எடுக்க முடியும். இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணாலே எனக்கு 20,000 வந்துடுது. நமக்கு என்ன வராது? 18,500 வராது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த டேர்ம் வந்து நாட் பாசிபிள். அதே மாதிரி இதுவும் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா மினிமம் 5 டிஜிட் வேல்யூவே என்ன கொடுக்குது? 20,000 வேல்யூ கொடுக்குது. So next scenario, which is the sixth scenario, 5 digit plus 5 digit to give a difference less than 56,503. இது நமக்கு வரும். So 5 digit, first 5 digit நம்ம என்ன பண்ணலாம்? maximum 5 digit எடுத்துக்கலாம். So 99999. அடுத்த 5 digit எனக்கு 56,000 வரணும். இங்க ஆன்சர் வந்து 56,000 விட கம்மியா வரணும் அப்படின்னா நான் வந்து இதுல இருக்க ரிமைனிங் வேல்யூவை நான் இங்க எழுதுறேன். ஸோ லைக் ஒரு 40,300 நான் சப்ட்ராக்ட் பண்றேன்னு வைங்க. 99695 59,000 வருது. ஆனா எனக்கு இங்க என்ன வரணும்? 56,000 வரணும். அப்ப நான் 40,000 எடுக்கக்கூடாது, அதை விட கம்மியா எடுக்கணும். அதை விட கம்மியா எடுக்கும் போது சம்திங் 35,000ல ஒரு வேல்யூ எடுக்கிறோம். ஸோ 899464 சாரி ஸோ நான் முதல்ல எடுத்த வேல்யூ விட அதிகமாக எடுக்கணும். ஏன்னா அப்பதான் எனக்கு 56,000 வரும். ஸோ 49,500 அப்படின்ற இந்த வேல்யூ எடுக்கிறோம். ஸோ அப்போ 99405
ஸோ 50,000 அப்படின்ற வேல்யூ வந்துருச்சு. நமக்கு என்ன வேணும்னா லெஸ் தென் 56. ஸோ அது பாசிபிள். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, 5 டிஜிட்டோட 3 டிஜிட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும் டு கிவ் a 4 digit difference. ஸோ 5 digit மைனஸ் 3 digit அது 4 டிஜிட்டா வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் 7th 5 டிஜிட்ன்றதே நான் என்ன பண்றேன் அப்படின்னா மினிமம் வேல்யூ, தட் இஸ் லீஸ்ட் 5 டிஜிட் வேல்யூ. இதுல ஒரு 3 டிஜிட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் 3 டிஜிட்ன்றது சம்திங் 450 சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 0 இது வந்து 9 ஆயிரும். இங்க கேரி ஃபார்வர்ட் 9, இங்க 1. 10ல 5 சப்ட்ராக்ட் பண்ணுவோம் 5, இங்கேயும் 5, இங்க 9. ஸோ ஒரு 4 டிஜிட்டா சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ 5 டிஜிட்ல 3 டிஜிட் சப்ட்ராக்ட் பண்ணா 4 டிஜிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 5 digit minus 5 digit to give a 3 digit difference. 5ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்றோம், பட் 3 டிஜிட்ல தான் எனக்கு வேல்யூ வரணும். ஸோ எந்த மாதிரி ஒரு 5 டிஜிட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈஸியா இருக்கிறதுக்காக நான் 10,350 அது மாதிரி ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். இன்னொரு 5 டிஜிட் அப்படின்ற வேல்யூ வந்து 10,101ன்னு எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தா எனக்கு இது 9420. ஸோ ஒரு 3 டிஜிட் வேல்யூ தான் வந்திருக்குல்ல, 249 அப்படின்றது ஒரு 3 டிஜிட் வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் சினாரியோ 5 digit minus 5 digit to give 91,500 வரணும். ஆனா ரெண்டுமே 5 டிஜிட்டா இருக்கணும். இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் பாசிபிள். ஸோ ஒரு 5 டிஜிட்டோட வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன். இன்னொரு 5 டிஜிட்டோட வேல்யூ மினிமமா எடுத்துக்கிட்டா கூட 0000 இப்படி எடுத்தா கூட எனக்கு நான் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 99998 இப்படிதான் வரும். ஸோ இதை விட கம்மியா நான் 10 விட கம்மியா இங்க டிஃப்ரென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 10,000ஓட கம்மியா எடுத்தா அது 4 டிஜிட் ஆயிரும். அது பாசிபிள் கிடையாது. இல்ல 99,000 அதிகமா நான் எடுக்கும்போது அது 1 lakh மேல எக்ஸீட் ஆயிடும். அதுவும் எனக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 5 டிஜிட் மினிமம் 5 டிஜிட் சப்ட்ராக்ட் பண்ணாலே எனக்கு 89,999 தான் வருது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு கெட் not possible to get 91,500. Question number 2, always, sometimes, never அப்படின்னு ஆன்சர் பண்ண போறோம். below are some statements. திங்க் பண்ணி இது வந்து ஆல்வேஸ் ட்ரூவா இல்ல சம்டைம்ஸ் ட்ரூவா இல்லைன்னா நெவர் ட்ரூவா அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். வித் த ரீசனிங் நம்ம அதோடக்கான எக்ஸ்பிளனேஷனும் எழுத போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5 டிஜிட் நம்பர் பிளஸ் 5 டிஜிட் நம்பர் கிவ்ஸ் எ 5 டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஒரு 5 டிஜிட் நம்பர் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒரு 5 டிஜிட் நம்பர் வந்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இப்படியும் எடுக்கலாம்ல, நம்ம வந்து 5 நைன்ஸும் எடுக்கலாம். ஸோ இந்த 5 நைன்ஸோட நான் வந்து ஒரு சிம்பிளான வேல்யூவை ஆட் பண்ணாலே என்ன வந்துடும்னா 9999 இது வந்து 10ன்னு வந்துடும். ஸோ இப்போ 5 டிஜிட் நம்பரோட இன்னொரு 5 டிஜிட் நம்பர் ஆட் பண்ணால் ஆல்வேஸ் அது 5 டிஜிட் தான் இருக்கணும்னா வந்து நமக்கு கிடையாது. இட் கேன் பி 6 டிஜிட் ஆல்சோ. ஸோ 5 டிஜிட் plus another 5 digit can give 6 digit also. So it is sometimes true. sometimes true ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கான இதையும் பார்க்கலாம். எப்படி ட்ரூ அப்படின்னா 35,480 இது ஒரு 5 டிஜிட் நம்பர். 12,600 இது ஒரு 5 டிஜிட் நம்பர். இதை ரெண்டை நான் ஆட் பண்ணும்போது 0, 8, 10 கேரி ஓவர் அண்ட் 8, 4 இது ஒரு 5 டிஜிட் நம்பர் தான்.
இந்த மாதிரி சம்டைம்ஸ் அது ட்ரூவாக இருக்கும், பட் நாட் ஆல்வேஸ். அதனால நான் என்னோட ஆன்சர் என்னது, நாட் ஆல்வேஸ். இங்கே வந்து ஆல்வேஸ் ட்ரூன்னு நம்ம எடுக்க மாட்டோம், ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ, ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 digit number plus 2 digit number gives a 4 digit number. இது வந்து நமக்கு ட்ரூ தான், ஆல்வேஸ் ட்ரூ. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ பி ஒரு 4 digit நம்பர், 4 digit நம்பர் என்ன வேணா இருக்கலாம். ஸோ 1562 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு 2 digit நம்பர். இந்த 2 digit நம்பர் வந்து மேக்ஸிமமாகவே எடுத்துக்கலாம், 99 எடுத்துப்போமா? இதை ஆட் பண்ணும்போது என்ன வருது நமக்கு, 2 + 9 11, கேரி ஓவர் 16, கேரி ஓவர் 6 1. இது ஒரு கேஸ் 4 டிஜிட்ல தான் வந்திருக்கு. ஆர் 4 டிஜிட்லயே நான் மேக்ஸிமம் 4 டிஜிட் நம்பர் எடுக்கிறேன். 2 டிஜிட்லயும் மேக்ஸிமம் 2 டிஜிட் நம்பர் எடுக்கும்போது இட்ஸ் 18, இட்ஸ் 19, 10 10. இப்போ எனக்கு 4 டிஜிட் வந்திருக்கா? இல்லை, 5 டிஜிட் வந்திருக்கு. ஸோ 4 digit with 2 digit ஆட் பண்ணும்போதும் we cannot say always 4 digit தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கேயும் ஆன்சர் வந்து என்னன்னா only sometimes. ஸோ only sometimes true. ஏன்னா சில நேரம் என்ன வந்துடும், நமக்கு 5 டிஜிட்டும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, 4 டிஜிட் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. நெக்ஸ்ட் 4 digit plus 2 digit நம்பரை ஆட் பண்ணா 6 digit நம்பர் வருமா? நம்ம இங்க ஆட் பண்ணிருக்கிறதே மேக்ஸிமம் 4 digit வித் மேக்ஸிமம் 2 digit தான் எடுத்திருக்கோம். 6 digit வருதா அப்படின்னா வராது. ஸோ 4 digitல ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் 2 digitல ஒரு மேக்ஸிமம் வேல்யூ, ரெண்டையும் ஆட் பண்ணா கூட எனக்கு என்ன வேல்யூ வருது, 5 digit தான் வருது. ஸோ இட் இஸ் நெவர் பாசிபிள். ஸோ நெவர் ட்ரூ. ஏன்னா we can get only 5 digit நம்பர். அப்போ இதுக்கான ஆன்சர் நெவர் ட்ரூ. இது ட்ரூவாக இருக்க சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு 5 digit நம்பரை இன்னொரு 5 digit நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது 5 digit நம்பராகவே இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் கொஷின் டிக்கு ஒரு 5 digit நம்பர் இன்னொரு 5 digit நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 digit வந்து நான் ஒரு மினிமம் நம்பர் எடுத்துக்கிறேன், 12,035. அண்ட் அடுத்த 5 digit நம்பர் இன்னொரு மினிமம் நம்பர் எடுத்திருக்கேன், 11,000 அப்படின்ற ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5301 எனக்கு 4 digit வருது. ஸோ 5 digit-ஐ 5 digit-ஆல் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 digit-ம் வரலாம், 4 digit-ம் வரலாம். ஸோ 5 digit எப்போ வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 78,470, அதில் 23,340 இப்படி ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 03155. ஸோ 5 digit-ம் வர முடியும், 4 digit-ம் வரும். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் 5 digit minus 5 digit gives a 5 digit இல்லை, only sometimes true. ஏன்னா அது 4 digit-ம் கொடுக்குது. அடுத்தது 5 digit நம்பரில் 2 digit நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 3 digit நம்பர் வருமானு கேட்குறாங்க. ஸோ ஒரு 5 digit ஒரு 2 digit. ஸோ மினிமம் வேல்யூவும் எடுத்துக்கலாம், மேக்ஸிமமும் எடுத்துக்கலாம். மினிமம் வேல்யூ அப்படின்றது 10,000. அதில் ஒரு 2 டிஜிட்கான வேல்யூ வந்து ஒரு 10 சப்ட்ராக்ட் பண்ணால் கூட என்ன வந்துடும், 099. ஓகே, இது 999 வந்துடும். ஓகே, இதுவே நான் வந்து ஒரு மேக்ஸிமம் நம்பர் எடுக்கிறேன், மேக்ஸிமம் 5 digit எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு மேக்ஸிமம் 2 digit-ஐ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ எனக்கு 5 digit வருது. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, 5 digit-லேருந்து ஒரு 2 digit-ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 3 digit வருமானு கேட்குறாங்க. 3 digit வருமா அப்படின்னா விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறதே லீஸ்ட் 5 digit வித் லீஸ்ட் 2 digit.
அதுக்கான ஆன்சரே 4 டிஜிட்டில் தான் வந்திருக்கு. அப்போ 3 டிஜிட் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இட் இஸ் நெவர் ட்ரூ.